வணக்கம். அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் திருப்பூர் மாநில ஊடக பிரிவு செயலாளர் குருநாதன். நமது சங்கத்தில் 7 விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை திங்கள் 19ஆம் நாள் வீர வணக்க நாள், அதாவது பெருமாநல்லூர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். அதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தலைமை சங்கத்திலிருந்து வாகன பேரணியாக செல்வது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி அன்று சுமார் 1000க்கும் மேற்பட்ட தலைமை நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள், மாநில, மாவட்ட, மாநகர, நகர, ஒன்றிய, ஊராட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த வீர வணக்க நாளை சிறப்பாக அனுசரித்தோம். குறிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, வரலாற்றில் 1970ஆம் ஆண்டு விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது மின்சாரம். அதிலும் குறிப்பாக பாசனத்திற்கான மின்சாரம் குறைந்த நேரம் வழங்கப்பட்டது, அதிக கட்டணத்துடன் வசூலிக்கப்பட்டது. இதையெல்லாம் எதிர்த்து உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு அவர்கள் தலைமையில் பல்வேறு போராட்டங்களை தமிழகத்தில் நடத்தி வெற்றி கண்டார். அப்போதுதான் 1970ஆம் ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் மின் உயர்வு எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது. பெருமாநல்லூரில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தின் போது காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 விவசாய தியாகிகள், ராமசாமி கவுண்டர், ஆயி கவுண்டர், மாரப்ப கவுண்டர் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இவர்களுடைய தியாகம் வரலாற்றை புரட்டி போட்டது என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இதன் பிறகுதான் தமிழக அரசு ஏன் விவசாய பாசனத்திற்கு இலவச மின்சாரத்தை வழங்கக்கூடாது என சிந்தித்தது. இந்த 3 பேரினுடைய தியாகத்தினுடைய பலனாகத்தான் இன்று நாம் அனுபவிக்கக்கூடிய இலவச பாசனத்திற்கான மின்சாரம் என்பது போற்றுதலுக்குரியது. இந்த நிகழ்வை நமது சங்கம் ஏன் கொண்டாட வேண்டும் என சிந்தித்தால், இந்த சங்கமானது மற்ற சங்கங்களைப் போல் அல்லாமல் வெறும் போராட்டத்தில், ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு தியாகிகளின், இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் போராடிய வரலாற்று சிறப்புமிக்க விவசாய தியாகிகளை போற்றும் விதமாகவும் நினைவூட்டும் விதமாகவும் இந்த நிகழ்வினை இந்த சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், மதிப்பிற்குரிய அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர் திரு GK விவசாயமணி என்கிற G சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் ஆயிரக்கணக்கானோர் அடங்கிய பேரணியானது வெற்றி பேரணியாக அமைந்தது. இதில் ஒத்துழைப்பு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், பேரணியில் பங்கேற்ற அனைவருக்கும் அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.